ரெடியா? மாதவரம் சட்டமன்ற தொகுதி சோழவரம் ஒன்றியம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு சோழாவரம் ஒன்றியத்திலே மாதாவரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை சகோதரர் சுதர்சன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு மக்கள் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது. அதிலே தலைமை கழக பேச்சாளராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சைதை சாதிக் அவர்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டோம். இதிலே மக்களுக்கான பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை செயல் திட்டங்களை சிறப்பாக வழிநடத்தி மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற அந்த கடமையை மக்களுக்கான பிரதிநிதியாக அருமை சகோதரர் சுதர்சன் அவர்கள் செயல்படுகிறார் என்பதை இந்த தருணத்திலே கண்கூடமாக நான் பார்த்து அதை உணர்ந்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவிலேயே ஆற்காடு நவாப் போயிட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு சொல்லியிருக்காரு. அவங்க கட்சி மாநாட்டுல பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைகள் என்னைக்குமே அது போய் சேரும். அதாவது உண்மையை அவர் உறக்க சொல்லி இருக்கிறார். அதாவது ஏதாவது ஒரு ரூபத்திலே புதிதாக கட்சி தொடங்கிய அந்த நபர், அதாவது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீதும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் குறை சொல்லி மக்களிடத்திலே குறுக்கு வழியில் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த நினைப்பு தான் கிறிஸ்துமஸ் விழாவிலே நவாப் அவர்கள், அவர் ஒரு பாரம்பரியமானவர், ஒரு பாரம்பரிய மிக்கவர். அந்த அடிப்படையிலே அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசாக தளபதி அவருடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறக்க சொல்லியிருக்கிறார். நன்றி.